நிர்ணயிக்கப்பட்டதை விட கூடுதல் கட்டணம் வசூலித்த புகாரில் சென்னை கொடுங்கையூரில் இயங்கி வரும் வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் பள்ளியிடம் விளக்கம் கேட்டு மாவட்ட கல்வி அலுவலர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். சென்னை கொடுங்கையூரில் உள்ள தனியார் பள்ளிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது, விவரங்களை சொல்லுங்க. கூடுதல் கட்டணம் வசூலித்த புகாரின் காரணமாக தனியார் பள்ளிக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. கொடுங்கையூர் முத்தமிழ் நகரில் உள்ள வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளிக்கு தனியார் பள்ளிகள் மாவட்ட கல்வி அலுவலர் நோட்டீஸை வழங்கியிருக்கிறார். எழும்பூர் மாவட்ட கல்வி அலுவலக ஆளுகைக்கு உட்பட்டது. அதாவது தனியார் பள்ளிகளுக்கு என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட கல்வி அலுவலகம் இருக்கும். அதன் மூலமாக தற்போது புகார் பெறப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தனியார் பள்ளி கட்டண நிர்ணய குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி கட்டணம் 32,670 ரூபாய். ஆனால் அந்த வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் பள்ளி 57,000 ரூபாய் கல்வி கட்டணமாக கட்ட வேண்டும் எனவும், கூடுதலாக மாணவர்களை சேர்ப்பதற்கான கட்டணம் என சேர்க்கை கட்டணம் 10,000 ரூபாய் வசூலிப்பதாக புகார் ஒன்று பெறப்பட்டிருப்பதாக கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகம் தன்னிலை விளக்கம் வழங்க வேண்டும் எனவும் மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள் அவர் மூலமாக அந்த கடிதம் என்பது அந்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்று மதியத்திற்குள் அந்த தனிநிலை விளக்கத்துடனான ஆவணங்களுடன் கூடிய அந்த விளக்கம் வழங்கப்பட வேண்டும் எனவும், அவ்வாறு உரிய விளக்கம் அளிக்கப்படாவிட்டால் சட்ட ரீதியிலாக அந்த பள்ளி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தனியார் பள்ளிகளினுடைய மாவட்ட கல்வி அலுவலர் எழும்பூரில் இருந்து அந்த கடிதத்தை இந்த பள்ளிக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த 2025-26 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மாணவர்களுக்கான கல்வி கட்டணங்கள் என்பது தனியார் பள்ளிகளுக்கு அதன் வகைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வளவு கட்டணம் என்கின்ற அந்த தகவல்கள் எல்லாம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட அளவை தாண்டி இது போன்ற புகார்கள் வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தன்னிலை விளக்கத்தை உரியாக அளிக்க பள்ளிகளின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தனியார் பள்ளிகளினுடைய இயக்குனர் ஏற்கனவே ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார். இந்நிலையில வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் பள்ளி தொடர்பாக தன்னிலை விளக்கம் வேண்டும் என தற்போது மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.